ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகிறது, உங்கள் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். தொழில், நிதிநிலை, குடும்பம், ஆரோக்கியம் என அனைத்திலும் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து தெளிவாக தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து படித்து வாழ்க்கையில் வரும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறப்பாக முன்னேறுங்கள். கும்பராசி அன்பர்களே வணக்கம். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் மற்றும் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கும்பராசிக்கு உரியவர்கள். உங்கள் ராசி அதிபதி சனி பகவான். இந்த ஆகஸ்ட் 2025 ஏற்படும் கிரக பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியான சனியின் அருளை பெற ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வழிபடுவது நல்லது. ஓம் கம் சனீஸ்வர பகவானை போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை கூறுங்கள். மேலும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது செவ்வாயின் எதிர்மறை தாக்கத்தை குறைக்கும். ஏழைகளுக்கு உதவுவது உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும். இந்த மாதம் கும்பராசிக்கு சில சவால்களும் அதே சமயம் சில நன்மைகளும் கலந்த மாதமாக இருக்கும். சூரியன் 7ஆம் அதிபதியான சூரியன் ஆகஸ்ட் 17 அன்று கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு, அதாவது 7ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். 5ஆம் மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் ஆகஸ்ட் 30 அன்று கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார். யோகக்காரகனான சுக்கிரன் 4ஆம் மற்றும் 9ஆம் அதிபதி ஆகஸ்ட் 21 அன்று மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு மாறுகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கன்னி ராசியில், அதாவது 8ஆம் வீட்டில் இருக்கிறார். இது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை. உங்கள் தனம் மற்றும் லாப அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசியில், அதாவது 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. சனி உங்கள் ராசி அதிபதியான மீன ராசியில் இருக்கிறார். இதன் மூலம் உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் தொடர்கிறது. ராகு மற்றும் கேது, ராகு உங்களுக்கு ராசியிலும் கேது 7ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கும். 5ஆம் வீட்டில் குரு மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை உங்களுக்கு நிதி மற்றும் கல்வி விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை தரும். ஆனால் 10ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டிலும் ஜென்மத்தில் ராகுவும் 7.5 சனியின் தாக்கமும் இருப்பதால் தொழில் மற்றும் ஆரோக்கிய விஷயங்களில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். தொழில் ரீதியாக இது ஒரு கடினமான மாதம். 10ஆம் அதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் தடைகள், எதிர்பாராத பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தம் வரலாம். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் 7ஆம் வீட்டில் பலம் பெறுவதால் உங்கள் பொது பிம்பம் மேம்பட்டு தொழிலுக்கு மறைமுகமாக உதவியாக அமையும். நிதி ரீதியாக இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். உங்கள் தனம் மற்றும் லாப அதிபதியான குரு 5ஆம் வீட்டில் வலுவாக இருக்கிறார். இதனால் வருமானம் அதிகரிக்கும். முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். இருப்பினும் 7.5 சனியின் தாக்கத்தால் நீங்கள் சம்பாதித்த பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கை சாதகமாக அமையும். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் பலம் பெறுவதால் வாழ்க்கை துணையுடனான உறவுகள் வலுப்படும். 5ஆம் வீட்டில் குரு மற்றும் சுக்கிரன் இருப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். 7ஆம் வீட்டில் கேது இருப்பதால் அகங்காரம் காரணமாக கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சில் கடுமையை தவிர்ப்பது நல்லது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜென்மத்தில் ராகு இருப்பதால் மனக்குழப்பம் மற்றும் கவலைகள் வரலாம். செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருப்பதால் வாகனம் ஓட்டும் போதும் இயந்திரங்களை பயன்படுத்தும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். சின்ன காயங்கள் ஏற்பட்டாலும் அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. வியாபாரிகளுக்கு இது ஒரு கலவையான மாதம். ஆகஸ்ட் 17 முதல் 7ஆம் அதிபதி சூரியன் பலம் பெறுவதால் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். ஆனால் 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் திடீர் நஷ்டங்கள் வரலாம். பெரிய முதலீடுகளை ஒத்திவைப்பது நல்லது. மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். கல்வி ஸ்தானத்தில் குருவும் யோகக்காரகனான சுக்கிரனும் இருப்பதால் படிப்பில் கவனமும் ஆர்வமும் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள் மற்றும் வெளிநாட்டு படிப்பு முயற்சிகளுக்கு இது மிகவும் சாதகமான நேரம். செவ்வாய் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது நல்லது. இரத்த தானம் செய்வதும் செவ்வாயின் எதிர்மறை தாக்கத்தை குறைக்கும். சனி ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்வது மற்றும் ஏழைகளுக்கு உணவு தானம் செய்வது நல்லது. ராகு மன தெளிவிற்காக தினமும்
துர்கா ஸ்தோத்திரம் அல்லது தேவி கவசம் பாராயணம் செய்வது நன்மை தரும். குரு நிதி ஆதாயங்களை தக்க வைத்து கொள்ள ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பெரியவர்களையும் குருமார்களையும் மதித்து நடப்பது அவசியம். இந்த மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களும் சிறப்பான முன்னேற்றங்களும் உண்டாகட்டும். எல்லாமே நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள்.